ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீனா வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. அத்தை வேறு எதுவும் வேலை இருக்கான்னு சொல்லி கிச்சனில் வந்து அவங்க அத்தைகிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா எதுவும் இல்லை, நீ ஆஃபீஸ் கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஆனால் திருப்பி வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த மேட்ரிமோனியும் ஒன்று, ஐயோ இனிமேல் மேட்ரிமோனியை பற்றி எதுவுமே நீ பேசாதம்மா, மாமா வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்கார், ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்தை மாமாவோட ரிக்வெஸ்ட்டு சரவணன் அதை பார்த்துட்டு 3 பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒன்று வந்து அவங்க அம்மா நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அப்பா நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பா நம்பர் கொடுத்ததை மாமாட்ட பேச சொல்லுவான், அம்மா நம்பர் கொடுத்துருக்கத நீங்கள் பேசி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹலோ, நான் சரவணோட அம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விவரமாக பேசுகிறாங்க. அப்படியா, நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க. நாங்கள் குடும்பத்தில் 10 பேருங்க. எனக்கு வந்து மொத்தம் 5 பிள்ளைங்க, 3 பையங்க 2 பொண்ணுங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. இன்னும் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் தான் இருக்காங்க கல்யாணத்துக்கு. ஸோ என் பையனுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய குடும்பமாக அப்படின்னு. ஆமாங்க, நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பம் தான், எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. கூட்டு குடும்பத்துக்குலாம் நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. வேணால் தனி கொடுத்தனம் நடத்தணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. தனி கொடுத்தணும் இந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாள் பாடுபட்டேன், இவா என்னடா இப்போ உடனே வந்துட்டு தனியாக போகணுங்கிறா, நீலாம் ஒரு மனுஷியா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தை திட்டுறாங்க கோமதி. ஐயோ அத்தை அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு மீனாங்கிறாங்க. நீ பேசாமல் இருடி, இப்போ வந்துட்டு இவ குடும்பத்தை பிரித்து வச்சுருவேன்னு சொல்லி பேசுகிறா, அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக மீனை வாங்கி ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன் கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேட்ரிமோனியில் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, அவங்க அப்பா நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்க அப்பா நம்பருக்கு ஃபோன் போட்டு பேசுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்தில் செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. பேசுங்க மாமா அப்படின்ட்டு எல்லோரும் ரெக்வெஸ்ட் பண்ணவும் சரி திருப்பி பேசுகிறாரு. பேசிவிட்டு நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா மாப்பிள்ளைய, நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்கள தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொண்ணு கொடுப்போம்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், வெளிநாட்டுக்கு வேறு எதுக்கடை பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம் நாங்கள் அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமாக கோவத்தில் திட்டிட்டு, இதுக்கு தான் அந்த மேட்ரிமோனியில் செட் ஆகாது, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவத்தில் எழுந்து போயிடுறாரு. ஆனால் சேர்ந்துட்டுப்பா அப்பா இருங்கப்பா அப்படிங்கிறாரு. இதே தான் காலையிலேயும் அத்தையும் பேசுனாங்க. அவங்க என்ன தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லி பேசுவோம். அத்தைக்கு டென்ஷன் ஆச்சு. இவர் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புங்கிறாரு. அதனால தான் 2 பேருமே டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டாக சரி விட்டுருவோம் அப்படின்னு. பேசாமல் அந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்காரு. இல்லை வேண்டாம், அவசரப்பட வேண்டாம்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அந்த ஆப் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் பண்ணுறத பார்த்தா சரவணா மாமாக்கு பிறகு இப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆயிரும்பா, பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜி காட்டுறாங்க. ராஜி வந்து அவங்க பேக் எடுக்கிறாங்க, காலேஜ் கிளம்புறாங்க. பேக்கில் வந்து காயின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணி பார்க்குறாங்க. 8 ரூபா தான் இருக்குது. ஐயோ வெறும் 8 ரூபா தான் இருக்கா, 8 ரூபா வச்சு இன்றைக்கி எப்படி காலேஜுக்கு போகிறது, இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம், யார்கிட்ட கேட்குறது ரூபா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. பேசாமல் மீனா கிட்ட கேட்போம், அதுதான் வழி இல்லை அப்படின்ட்டு போகிறாங்க. மீனா ரூமில் போய் வெளியே நின்றுட்டு அக்கா அக்கா மீனாக்கான்னு கத்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. சரின்ட்டு நெக்ஸ்ட் அடுப்படிக்கு வராங்க. அந்நேரம் கோமதி வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி, இந்தா உனக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்போம்னு நினச்சேன், பரவாயில்ல நீயே வந்துட்டேன், இந்த பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸை கொடுக்குறாங்க. பார்த்து சுடப்போகுது அப்படிங்கிறாங்க. வாங்கிடுறாங்க. திருப்பி அவங்க சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி வர்றாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராஜி என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிடறாங்க. பிறவும் வந்துட்டு மீனாக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. அவள் கிளம்பியிருப்பாளா இருக்கும் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டே இருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லுவோம். என்ன காசு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. நண்டே மட்டும் ஆட்டுறாங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த பிள்ளை காலேஜுக்கெலாம் போதே காசுக்கு பஸ்ஸுக்கெலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன், கரெக்டாக நீயே கேட்டுட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு டப்பாவாக தேடுறாங்க. எப்போவுமே கையில் காசு வச்சுருப்பேன், டப்பாவாக போட்டு வச்சுருப்பேன். நேற்று தான் மாமா கையில் காசு இல்லை, அக்கௌண்ட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிற காசு எல்லாத்தையுமே பரட்டி ஒருத்தவங்களுக்கு போய் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, அதனால தான் இப்படி டப்பாவாக தேடிக்கிட்டே இருக்கேன் நான். கடுகு பால் எப்படி ஒரு 100-200 வச்சுருப்பேன், கண்டிப்பாக அதை எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ இது வந்து காசை காணுமே, இதில் காசு நான் போட்டு வச்சுருந்தேன், வேறு யார் எடுத்தாங்க, எப்படி போச்சு அப்படின்னு. எல்லாம் இந்த அரசி தான் எடுத்துருப்பா, எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா எடுத்தா அப்படிங்கிறது. சரி இரு உனக்கு வந்து நான் மாமா கிட்டக்க கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டக்க போகிறாங்க. அவர் வந்து ஃபோனில் அதுன்னு ஏதோ டென்ஷனாக பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் சொல்கிறாங்க, ஏங்க ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டா, அவளுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அந்த ஃபோனில் பேசின டென்ஷனை காலையில் பேசின டென்ஷன்லாம் வச்சு காமிச்சிட்டு ஆனால் அவர் சொல்லிடுறாரு, ஆமாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து தண்டச்சோறு எழுதிட்டுருக்கேன், இவனுக்கு தண்டச்சோறு போடுறதே பெருசு, இதில் இவன் வேறு கட்டிக்கிட்டு வந்திருக்கான் ஒரு ஆள், அவளுக்கு சேர்த்து நான் தான் போடணுமா, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ல ஓடி போயிட்டு வந்து இவனுக்கு காப்பாற்றணுங்கிற அந்த அறிவு கிடையாதா, எல்லாத்தையும் சேர்த்து நான் தான் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. இதை ராஜி வேறு பக்கத்தில் கதவு கிட்ட வந்து நின்று கேட்குறாங்க. அவனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி கதிர் வேறு இருக்கார். ஸோ ராஜிக்கு இது பயங்கரமாக கண்ணெலாம் கலங்குது, பயங்கரமாக அழுகுறாங்க. இது எல்லாத்தையும் ராஜி பார்க்குறாரு. ராஜி அழுகிறத கதிர் பார்க்குறாரு. ஆனால் கோமதி சொல்கிறாங்க, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க,
பற்றி பேசாதீங்க, அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருப்பா, காது கேட்டுற போதும்னே. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும், போ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா கொடுக்குறாரு. உடனே ராஜி டக்குன்னு சீக்கிரமாக போய் கிச்சனுக்கு போயிடுறாங்க. போய் கண்ணெல்லாம் தொடச்சிட்றாங்க. இதெல்லாம் கதிர் பார்த்துட்டே தான் இருக்காரு. போய் காசு இந்தாமான்னு சொல்லி கோமதி கொடுக்குறாங்க. இல்லத்தே வேண்டாம் அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட இருக்குது, நான் இப்போ தான் பார்த்தேன், என்கிட்ட காசு ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ கேட்டோடனே கொடுக்கல, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டாங்கிறியாம்மா அப்படிங்கிறேன். இல்லத்தை அதெல்லாம் இல்லைன்னே, சத்தியமாக என்கிட்ட காசு இல்லடி, அதனால தான் நான் பாண்டியன் மாமாட்டேருந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படிலாம் கிடையாது, என்கிட்ட இருக்கத்தே, அதனால தான் வேண்டான்ட்டு அவங்க எழுந்துச்சி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கதிர் இதெல்லாம் பார்த்துறாரு. பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரஜி வர வர இப்போலாம் ரொம்ப லேட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அவங்க வரவும் பஸ்ஸு வருது, பஸ்ஸு வந்துருச்சு அப்படிங்க. இல்லை நீங்களாம் பஸ்ஸுக்கு போங்க, நான் நடந்து வர போகிறேன்னு. நடந்தா எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நடந்து வரேங்கிற. இல்லை இவன் நடந்து வரேன்னு சும்மா சொல்கிறா, கதிர் வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருப்பாரு, அதனால தான் நம்மகிட்ட இப்படி சொல்கிறான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுங்கிறாங்க. அப்புறம் என்னன்னு, நீ இவ்வளோ தூரம் நடந்துருவியா, ரொம்ப தூரமாக இருக்குன்னு. அத்லெட்ஸ் நான் சரியா என்கிட்டக்கே சொல்கிறீங்களா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாப்பா இவ அத்லெட்ஸு, ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீ ரெடி ஆகுறியோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு நடக்கணும் போல் தோணுதுன்னு. சரி வாங்க நம்ம எல்லாம் போவோம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பஸ் ஏறுறாங்க. அடுத்து கதிர் வந்து நிற்கிறாரு. ராஜு முன்னாடி நடந்து போகிறாங்க. கதிர் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவங்க கையில் காசு இல்லையா. ஸோ கதிரும் பின்னாடியே நடந்து போகிறாரு. அதுக்கடுத்து ராஜி இவங்க எல்லாம் காலேஜ் போயிடுறாங்க. ஆனால் கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு டீ கடையில் மீட் பண்ணுறாரு. டே கதிர் என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைடா இந்த அப்படி அப்படின்னு சொல்லி அவர் அதுங்கிறாரு. காலையிலுமே அவனை பஸ்ஸில் ஆளை காரணம் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் வர பஸ்ஸை விட்டுட்டேன், அதனால் நான் அடுத்த பஸ்ஸுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணிடுறாரு. சரி என்னடா அப்படிங்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒர்க் வேணும்டா அப்படின்னு. என்னடா இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு நான் வேலை வேணுங்கிறேனே. இல்லைடா படிப்பு வந்து படிக்கலாம், பார்ட் டைம் ஜாப்பாக எனக்கு வேலை வேணுங்கிறேனே. பார்ட் டைம் ஜாப் பையன் என்னடா ஆச்சுன்னு. இல்லை இவ்வளோ நாளாக என்ன ஒரு சில நாளும் அப்பாட்ட கை நீட்டி காசு வாங்கிடுவேன், வீட்டில் வந்து உரிமையை கேட்டுருவேன், ஆனால் இப்போ என்னால் கேட்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்டா வீட்டில் எதுவும் சொல்கிறாங்களா அப்படின்னு. இல்லைடா அப்படிலாம் இல்லை, இப்போ எனக்குன்னு கல்யாணம் ஆச்சு, என்னை நம்பி வேறு ஒரு ஆள் வந்திருக்கா, ஸோ என் செலவுக்கும் ராஜி செலவுக்கும் நானே ஏதாவது பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்ட்டு. சரி எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறக்கு ஆள் வேணும்னு சொல்லி சொன்னாங்க, நான் வேணால் கால் பண்ணி கேட்கட்டுமா, பட் உனக்கு ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஓகே சார் எல்லாம் பேசி முடிச்சிடுறாரு. ஃபோன் வச்சுறாரு. என்னடா என்ன சொன்னார்னே. உன்னை நாளைக்கு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வர சொன்னார்டா. நான் அப்படியே ரொம்ப சந்தோஷம்டா, எங்கே இருக்குது ஆஃபீஸுன்னு. நான் நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு. ஆனால் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுன்னு உனக்கு ஒன்றும் இல்லைண்ணே, அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி இங்கே முடிச்சிடுறாங்க. அடுத்து கடையை கட்டுறாங்க. கடையில் வந்து பாண்டியன் உட்காந்துருக்காரு. ஆனால் வந்து மற்ற வேலைக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்க பாண்டியம்மா, அந்த தாத்தா எல்லாருமே இருக்காங்க. என்னப்பா மேட்ரிமோனி என்னாச்சுன்னு, அதெல்லாம் பற்றி பேசாதீங்க, அதில் வந்து ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்குது, நம்ம குடும்பத்துக்கு எதுவுமே அதை பற்றி செட்டே ஆகாது அப்படிங்கிறாங்க. சரி நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அதில் வந்து திருமண தகவல் மையம் சொல்லி அதை சொல்கிறாங்க. மேட்ரிமோனியல் மாதிரியும் அது வேறு ரிலேட்டடாக ஒருத்தவங்க நேரில் பேசி ஒருத்தர் நடுவர் ஜட்ஜ்மெண்ட் இருந்து உங்களுக்கு இந்த குடும்பம் செட் ஆகும்னு சொல்லி எதுங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலெலாம் பாண்டியன் சொல்கிறாரு. ஏமாம்மா இந்த இதில் வந்து வேணால் நம்ம போய் பார்க்கலாமே, கதிரை கூட்டிகிட்டு போகலாமே. என்னப்பா நீ ஏன் இவ்வளோ சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம கதிரை கூட்டிகிட்டு போய் பார்ப்போமே அப்படிங்க. சரி ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. பழனி அதை பற்றி கேட்குறாரு. இவரும் பாண்டியன் விவரத்தெல்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பற்றி தெரியுன்னு. பேப்பரில் தான் எல்லாம் போட்டிருக்கலடா அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அம்மாட்டையும் பேசியிருக்கு, சரவணன் சம்மதிக்கிறது என் பொறுப்பு, நான் அதெல்லாம் கூட்டிகிட்டு போனால் சரின்னு சொல்லி வந்துடுவான் அப்படின்ட்டு இவரும் பேசி முடிச்சிடறாரு. அடுத்து வீடை கட்டுறாங்க. கோமதி இருக்காங்க. வாங்க அப்படின்னு காலை நோண்டி போய் உட்காராரு. சப்பா அப்படின்ட்டு. சரி இந்த செந்தில் பழனி சாப்பிட வந்தானே, ஏதாவது சொன்னாங்களான்னு. இல்லையே ஒன்றும் சொல்லலையே. எதை பற்றி ஒன்று, அதான் இந்த தகவல் மையம் இருக்குல்ல, அதை பற்றி தான் அப்படிங்க அவரை வார்த்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா குடும்பமும் வரும், எல்லாருமே மீட் பண்ணி நம்மளுடைய விருப்பத்தெல்லாம் சொல்லுவோம். ஸோ நடுவில் ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருப்பார், அவர் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்றது எது செட் ஆகும்னு சொல்லி அவர் பேசுவார்ல. டிவியில் நீ பார்த்ததே கிடையாதா ஷோவை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பார்த்துருக்கேங்க அப்படிங்கிறாரு. கோமதி சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஷோக்கு தான் நம்ம சரவணனை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன்னே. ரொம்ப நல்லதாங்க, கூட்டிகிட்டு போகலாம் சரவணனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இவங்களும் இதுன்றாங்க. ஏங்க நீங்கள் காலையில் ராஜி அப்படி திட்டினீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் காலையில் ஃபோனில் வேறு பேசின டென்ஷனில் இருந்தேன்னா பாவம், அதனால் அந்த பிள்ளையை பிடிச்சி திட்டேன். சரி அந்த பிள்ளைக்கு காசு கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு காசு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா, வாங்கலை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பேசின எதுவும் கேட்டிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் வந்து அந்த பிள்ளைக்கு காசு கொடுக்கணும், அது கரெக்டு தான். இனிமேல் அந்த பிள்ளை கேட்குற மாதிரிலாம் காசு நீ கொடுக்க வேண்டாம், கேட்குறதுக்கு முன்னாடி நீயாவே கொடுத்துரு, கேட்குற அளவுக்குலாம் வச்சுக்கூடாது. அரசியலுக்கு ஒரே வயசு தானே, காலேஜுக்கு போவா, பஸ்ஸுக்கு போவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது சாப்பிட வேண்டியது இருக்கும், அது
நான் அந்த பிள்ளைக்கு செலவு இருக்கும்ல, அதனால் இனிமேல் அந்த பிள்ளைய கேட்குற அளவுக்குலாம் நீ வச்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்காக கதிருக்குலாம் நான் சாப்பாடுலாம் போடுவேன், கைக்கு செலவுலாம் கொடுக்க மாட்டேங்கலாம் கிடையாது. அவனுக்கு வேணும் அவனே இதுங்கட்டும், அவனுக்கு வேணுங்கிறத அவனே சுயமாக சம்பாதிக்கட்டும், அப்படின்னா தான் அவனுக்குலாம் அறிவு வரும் அப்படின்னு. ஏங்க இப்போ அவனை போய் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. ஏன் உன் செல்ல பிள்ளை சொல்லவும் உனக்கு கோவம் வருதோ, அவன் செஞ்ச வேலை அப்படி அப்படின்னு சொல்லி கதிருக்கு திட்டு நல்லா விழுது பாண்டியன்கிட்டக்க.